Hi friends, welcome to Meenarajavlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம காய்கறிகள் எதுவும் இல்லாத சமயத்துல டக்குன்னு உருளைக்கிழங்கு வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ் தாங்க வந்து செய்ய போறோம். இந்த டிஷ் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அது எப்படி செய்யலாம்ங்கறத வாங்க இப்ப வீடியோல போய் பாத்துருவோம். சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 50 கிராம் பூண்டு ஒன்னு இந்த மாதிரி அதே மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் நீல வாக்குல கட் பண்ணிருக்கேன். ரெண்டு வந்து தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். உருளைக்கிழங்கு உப்பு போட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி வந்து மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்த்துருக்கேங்க. நம்ம போட்டிருக்க கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெந்தயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம எப்போயுமே வந்து புளிக்குழம்பு செய்கிறப்ப வெந்தயம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்துட்டு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை ஒரு கொத்து வந்து இதோட வந்துட்டு சேர்த்துடலாங்க. நாம் இதில் சேர்க்குற உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிக்காமல் 1-2 வந்து மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் வந்துட்டு இதோட சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடிப்பாக தான் வதக்கணும். அது வரைக்கும் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லை, ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம், டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், விலாக்ஸ் போட்டிருக்கோம், கோலம் வீடியோ நிறைய போட்டிருக்கோங்க. நீங்கள் சேனல் ஐடியில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு வந்துட்டு கொஞ்சமாக இதோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையானாலும் வந்துட்டு சேர்த்துருங்க. இப்போ இது ரெண்டும் சேர்த்தாவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் வந்து கீறிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 பச்சை மிளகாய் வேணால் கூட இதோட வந்துட்டு சேர்த்திக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே 1 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கனாவே இந்த மாதிரி வந்து நல்லா தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நம்ம வந்து குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சேர்க்குற மிளகாத்தூளோட பாதி அளவு மட்டும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பழத்தோடு நம்ம வந்து சேர்த்திக்கலாம். எதுக்காண்டி இப்படி சேர்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த டிஷ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் எந்த டிஷ் ட்ரை பண்ணிங்கனாலும் இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் வந்து அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உருளைக்கிழங்கு அதை வந்துட்டு இதோட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா இதோட அளவு கூட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து அதை தண்ணி மாதிரி இந்த மாதிரி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்துட்டு இதோட சேர்த்திக்கலாம். ஏன்னா தக்காளி பழத்துலேயே வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அதனால் வந்துட்டு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி அளவே சரியாக இருக்கும். இப்போ மல்லித்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாம் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு தான் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதோட வந்துட்டு சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் அளவை கூடவும் குறைச்சும் வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி இதோட சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கொதிச்சிச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நல்லா வந்து திக்னஸாக இருக்குங்க. நம்ம இதில் வந்து தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறது இல்லை. உருளைக்கிழங்கோட இந்த திக்னஸே வந்துட்டு நமக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மல்லித்தலை தூவி வைக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. காய்கறி எதுவுமே இல்லை, இன்றைக்கி என்ன டிஷ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் இந்த டிஷ்ஷை வந்து நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க. உருளைக்கிழங்குறது மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லேயும் வந்துட்டு இருக்கும். இந்த திக்னஸ் இருக்கிறப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து எடுத்துடலாங்க. இப்போ நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இறக்கிடலாம். சூடாக சாதத்தோட இந்த உருளைக்கிழங்கு கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் யாரும் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட உங்களோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.